தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது அந்த அச்சுக்கள் அடைபடுகின்ற அனைத்து கிரகம் என்ன? ஒரு இடம் மாறி இருக்கும். ரீசெண்டாக மாறணும் சார், டவுட் வந்துடும். இருக்கிற வீடு நல்ல வீடா, வாஸ்து கரெக்டாக இருக்கா, வந்ததுலேருந்து டைட்டாக இருக்கே, ஃபேமிலி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன்னு தோணிடும். இப்போ அதையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ரைட். இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லுங்க சார். குரு பலன் இப்போதான் வந்திருக்கு, ஏன் எத்தனை நாளாக வரல? ஏன்னா வக்ரம் பெற்ற உங்கள் ராசி வக்ரம் பெற்றலாம், உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் பர்ஃபெக்டாக அமையாமல் போயிடுச்சாதான் சார். நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா மாறிடுச்சு, ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது பாருங்க. இப்போ திருமணத்துக்கு ஒரு சிலருக்கு கோயிலில் கல்யாணம், தனுசு ராசி ரீசெண்டாக கோயிலில் வைக்க சொல்லியிருக்கேன். ஒரு சிலரை மட்டும்தான் மண்டபத்தில், ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் கோயிலில் வைக்குது. இப்போ கோயில்லையா மண்டபத்தில் எது வச்சா நல்லா இருக்கும், என்ன மாதிரி பார்க்கணும், உள்ளூரா வெளியூரா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உள்ளூரா வெளியூரா, லவ் மேரேஜா அரேஞ்சா, கம்யூனிட்டி கரெக்டாக வருமா, இப்படி ஒரு சிலருக்கு பெண் வயது கூட ஆண் வயது கூட இதெல்லாம் சொல்லிடுவோம். அப்போ அந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில பிஸ்னஸ், அதாவது வேலைக்கு போகிறவங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இதெல்லாம் சொல்ல முடியும், அதையும் பண்ணலாம். அடுத்த ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க. இப்போ இந்த ராசி திருமணத்தை பற்றி எவ்வளோ சொன்னோம் இல்லையா, இப்போ பரிகாரங்கள் என்ன தேவைப்படுதா இல்லையா? பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ பெருமாள் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள், திருப்பதி சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள், குருவாயூர், ஒரு சிலருக்கு குருவாயூர் போயிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன் குருவாயூர் போயிட்டு வந்தால் திருமண அமைப்பு இவங்களுக்கு வருகின்றன சார்? போயிட்டு வந்தால் தானே தெரியும். குருவாயூர் கோயில் உங்களுக்கு திருமண அமைப்பை கொடுக்கின்றன. ஒரு சிலருக்கு துலாபாரம் கொடுக்க வேண்டிக்கங்கன்னு இருக்கேன் வேலை ரீதியாக. அப்போ இந்த மாதிரி வேண்டிட்டா திருமணம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இப்போ அதை பேசுவோம். பிஸ்னஸ் ரீதியாக, ஜாப் ரீதியாக நான் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுது எங்களுக்கு. இங்கே ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட், இன்றைய காலகட்டத்தை தந்தாற்போல் எளிமையான வகையில் அனைவருக்கும் ஜோதிடம் ஆகணும் அப்படிங்கிறது எழுது. இதை படிச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஜோதிடம் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக நமக்கு ஒரு வாழ்வி வழிகாட்டியாக இருக்கும். எப்பவுமே சொல்லுவேன், இந்த மியூசிக் கற்றுக்கிட்டா ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எல்லாருமே சிங்கராக போகிறதில்ல. கிரிக்கெட் எல்லாரும் விளாட்றாங்க, ஒரு எக்ஸசைஸ். கிரிக்கெட் எல்லாரும் தான் விளாட்றாங்க, ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். நான் ஜோதிடம் ஒன்று மட்டுங்க, டே பை டே நல்ல நேரம் நல்ல இது எல்லாமே பார்த்து ஒரு அடிப்படை இது நல்ல ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன நாள் வீடு கட்டலாம், என்னது பண்ணலாம், கரெக்டாக தான் ஜோசியர் சொல்கிறாங்க. இத்தனையும் ரெஃபர் பண்ணுன்னா இந்த புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹெல்த்தை பற்றி தாங்க பேச போகிறேன். ஏன் இந்த ஹெல்த்தை பற்றி இந்த ராசிக்கு பேசுகிறேன் அப்படின்னா, சார் உடல் உபாதை சரி செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஒன்று மாற்றி ஒன்று இந்த ராசி விரைய செலவு அனுபவித்திருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கொழுப்பு கட்டிகள் மாதிரி வந்து பயந்தது ஒன்று, சுகர் ஃப்ளக்சுவேஷன். சார் தலையில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து இந்த ராசிக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாத்திரை இந்த மாத்திரை மாற்றி சுகர் லெவல் கூடி ப்ரெஷர் வேரியேஷன் ஆகி இது மாதிரி பல பேர்